தனது மனைவியை கொலை செய்ததாக லாரி ஓட்டுநரான 31 வயது சூரியராஜ் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. கழுத்து மற்றும் வலது கையில் கத்திக்குத்துக்கு உள்ளான நிலையில் 28 வயதான கிருஷாஷினி ஜலன் பல்மா பண்டார் பொட்டானிக்கில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் படுக்கை அறையில் வெள்ளிக்கிழமை இறந்து கிடந்தார். இதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே அவரது கணவரான சூரியராஜ் கைது செய்யப்பட்டார். காலை மணி 6:30க்கும் 7 மணிக்கும் இடையே சூரியராஜ் இந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் சித்தி ஜுபைடா மஹாட் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக சூரியராஜ் தலையசைத்தார். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 12 பிரம்படிகள் ஆகியவை விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் சூரியராஜ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு மீண்டும் செப்டம்பர் 3ஆம் தேதி மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்.